Love Shots by Love Guru. Only on Radio City. எங்களது ஒரு கிராமங்க. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம். இது கண்ணனோட பகிர்வு. மதுரையில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம். வீடு எல்லாமே ஒரு சின்ன வீடு தான். ரொம்ப வசதியான ஃபேமிலிலாம் கிடையாது. ஆடு மாடு கோழி இப்படி இருக்கும். வீட்டு வாசலில் கொஞ்சம் பெரிய இடம், மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்கும். அப்படி வீட்டு வாசலில் இந்த கயிறு கட்டெல்லாம் போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். பம்பு செட்டு, வயல்வெளி, இப்படி தான் நம்ம குடும்பம். ஒரு நாள் சொன்னாங்க எங்கள் அம்மா, உனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்டா வா. நான் அதுக்கு ஆடா வாடா, உங்கள் மாமா பொண்ணை தான் பார்க்க போகிறோம். அப்படியே நமக்கு தெரியாத ஒரு வெக்கம் இருக்கும்ல. என்னோடய ஃபேவரட் ஷர்ட்டு, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் ஒன்று இருக்கும். அதை போட்டுக்கிட்டு நானும் என்னோடய பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தேன். அம்மாவை கூட்டிகிட்டு. அப்பாவும் வந்து அவரோட பைக்கில் அப்படியே வந்துட்டு இருந்தார். 2-3 சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்கெல்லாம் நம்ம வீட்டு ஒரு டிராக்டர் வண்டி இருக்குது, அதில் எல்லோரும் உட்காந்துட்டு வந்தாங்க. இறங்கணும், பார்த்தோம், பேசணும், கலாட்டாவாக இருக்கும். மாப்பிள்ளையே வந்திருக்காரு. அத்தை என்ன கிண்டல் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அங்கே அப்படியே ஓரக்கண்ணால் லக்ஷ்மி பார்த்தா, நானும் பார்த்தேன். ஊர் பெரியவங்கள நோட் பண்ணிட்டு பேசுவாங்களே, அரசர் புரசல சும்மா கிண்டல் அடிச்சு, பாரு இப்போவே ஓரக்கண்ணால் பார்த்துக்கிறத அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பாட்டி சொல்லியிருந்தாங்க. ஐயோ, பாட்டிக்கு இந்த வயசில் கண்ணு தெரியுது அப்படின்றதே எனக்கு ஒரு ஆச்சரியம். பாட்டி கிளியராக தெரியுது போல இருக்கு உங்களுக்கு. எனக்கு என்னடா 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 200 கிலோமீட்ரு? கண்ணா இல்லைன்னா வந்து டெலஸ்கோபிக் லென்ஸா? ஏண்டா பின்ன சில பேர்லாம் வந்து சின்ன வயசுலேயே பார்வை தெரியலன்னு கண்ணாடி போட்டுருக்காங்க. நீ தூரத்தில் அந்த பொண்ணு என்னை பார்க்குறத கரெக்டாக சொல்கிற. நாங்கள் பார்க்காத்தே நீங்கள் பார்த்துட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி வைக்கோ, ஐயோ என்னடான்ட்டு. எங்கள் அத்தை வேறு. அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்த அத்தைக்கு? அத்தை நிறைய வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க, இது மட்டும் அவகிட்ட கொடுத்துருங்க. அவகிட்டனா லக்ஷ்மி கிட்ட கொடுத்துருங்க. என்னது இது? அவளுக்காக அவளுக்கு பிடிச்சின்னு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். நாங்களும் தான் ஸ்வீட்லாம் சாப்பிடுவோம். அத்தை அங்கே கொடுங்க அத்தை. அங்கேருந்து லக்ஷ்மி, மா என்ன இங்கே வா, என்ன கொடு, எனக்கு தானே கொடுத்தாங்க மாமா, என்கிட்ட கொடு. பாரா இப்போவே. அதுக்குள்ளே பெரியவங்களாம் வந்தாங்க, பேசி முடித்தாங்க. பேசி முடிச்சுட்டு திரும்ப தேதி அறிவித்தாங்க. திருமணம் ஆச்சு. 2 குழந்தைங்க. ஒரு பையன் இப்போ தான் 5 வயசு ஆகுது. இன்னொரு குழந்தைக்கு இப்போ தான் 2 வயசு. அப்படியே அதே லவ்வோடு தான் போயிட்டுருக்கு லவ் குரு. எங்கள் அத்தை வந்து என்னங்க எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட கூட இப்படியான மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப் சொல்லுவா. இப்படி பேசிக்கிட்டு வாசல் இப்படியே உட்காந்துக்கிட்டு கலகலன்ட்டு சிரிச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் செய்கிற குழம்ப வந்து மற்றவங்க வீட்டில் அப்படியே கொடுக்குறது, பக்கத்து வீட்டிலாம் கொடுக்குறது, ஒரு ஒற்றுமையாக இருக்கும். இதெல்லாம் எந்த ஊரில் எந்த மக்கள்கிட்ட இருக்குன்னு தெரியல. ஆனால் நாங்கள் அப்படியே தான் இருக்கணும், பழசை மாற்றிக்காமல் மறந்துடாமல். எனக்கு என்னோடய மனைவி லக்ஷ்மி, என் குழந்தைங்க, என் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அந்த பாட்டி, இதெல்லாம் தான் உறவுகள். சந்தோஷமான வாழ்க்கை லவ் குரு.
என் மனைவி எனக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்கா. அவ்வளோ மாதிரிலாம் கிடைக்கிறது கஷ்டம். இதெல்லாம் எப்போல்லாம் அவகிட்ட சொல்கிறனோ, உன்ன மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவள் கண்ணு கலங்கும். ஆனால் அழாத மாதிரியே காமிச்சிப்பா. அவ்வளோ பாசம் என் மேலே. சந்தோஷமான வாழ்க்கை இதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார் கண்ணன். அழகான அந்த ஒரு கிராமம், அழகான வாழ்க்கை, சந்தோஷமாக ரசித்து வாழுறீங்க. இப்படி இருங்க, ஏன்னா இதுதான் அழகாக இருக்கும். இப்போல்லாம் யாருக்குமே அந்த மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. காரணம் என்னென்னா, யாருமே ரசித்து வாழறது கிடையாது. ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை சிம்பிளாக அழகாக கொண்டு போகிறீங்க. எப்பவுமே அப்படியே இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு. Love Shots by Love Guru. Only on Radio City.